எஸ்பிஓ ஆன்லைன் ஜாப் ஃப்ரீ ஜாயினிங்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு தான். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதுவும் தமிழ்நாட்டு. இதுக்கு உள்ள என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு படிப்படியாக பார்த்துடலாம். கம்பெனியோட ஸ்பெஷல் ஒரு பாயிண்ட்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார். குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஒரு ஜாபில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த ஜாபில் நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். நாம் ஒருத்தர் மூலமாக ஜாயின் பண்ணுவோம், அவங்க சொல்லி தருவாங்களா, கம்பெனியோட மெயின் அப்டேட் என்னங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்கும். அந்த ஒரு குறைகளை கண்டுபிடிச்சி அதை ஒரு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டாக உருவாக்கி அதில் டைரெக்டாக எஸ்பிஓட என்ன ஒரு அஃபிஷியல் அப்டேட்டோ எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் இவங்க தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டெலிகிராம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில். இது மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன். ஸோ ஒன் வாய்ஸில் டோட்டல் ஃபேமிலியே ரன் ஆகிற எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இவ்வளோத்துக்குள்ளே வளர்கிறதுக்கு காரணம் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டுனா எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நிறைய நபர்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். நிறைய தகவல் கிடைக்கும் போது நிறைய நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை மூலமாக தான் இப்போ வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம். ரெண்டாவது, கம்பெனியை நம்பி ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியை மக்கள் நம்பி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள தகவல் சரியாக போகணும். அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு எல்லா மொழிகளிலையுமே கமெண்டர்ஸ், எஸ்பிஓ கமெண்டர்ஸ்னு ஒரு பில்லர்ஸ் இருக்காங்க. அந்த பில்லர்ஸ் மூலமாக உங்களோட கேள்விகள் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே சங்கர் சாருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக போகும். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுலேயும் சரியான ஒரு பதில் கிடைக்கும்போது அதன் மூலமாகவும் எஸ்பிஓட வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய முக்கியம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சார் உருவாக்கிய ஒன்று எஸ்பிஓ கமெண்டர்ஸ். 17 பேர் இருக்காங்க. இந்த 17 பேர்லையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த தகவல் வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களோட குரூப்லேயும் சரி, உங்களோட எஸ்பிஓ ரிலேட்டடாக என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக நாங்கள் நிறைய நபர்களுக்கு கான்ஃபரன்ஸ்லேயே அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டோட்டலாக ஒரு டீமாக சேர்ந்து எஸ்பிஓ ஃபேமிலியில் ஒரு மெம்பர் குரூப்பில் பிரச்சனை நடக்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி என்ன கொஸ்டினோ எங்கள் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே நிற்போம். எஸ்பிஓட கமெண்டர்ஸ் செக்யூரிட்டி அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக எஸ்பிஓ கமெண்டர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மலையில் எஸ்பிஓட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஹெட் ஆஃபீஸை பற்றி ஃபுல் டூர் வீடியோ எஸ்பிஓ டிவிஎம் யூடியூப் சேனலில் தெளிவாகவே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு அந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எஸ்பிஓட பெரிய ஹெட் பல காலம் கனவு கண்டு அதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு நமக்கு பிடிச்ச இடத்துலலாம் பிடிச்ச விதமாக இருக்கிறங்க மாதிரி நம்மளுடைய கனவுகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கோட்டையை கட்டுற மாதிரி தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெளிவாகவே பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் தான் நான் பார்க்குறது. எஸ்பிஓ ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். எஸ்பிஓக்குள்ளே இதுக்கு முன்னால் 350 ரூபாயில் அதிகபட்சமாக 6500 வாங்குகிற ப்ரீமியம் பிளானோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நாங்கள் உங்ககிட்ட வாங்குகிற காசு, இந்த காசை வச்சு க்ளவுட் ஸ்டோரேஜ் நாங்கள் வாங்குவோன்னு சொல்லியிருந்தது. ஆனால் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான ஜிஎஸ்டிங்கிறதே கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டி ஆகணும். ஸோ இந்த ஜிஎஸ்டியை நம்ம உண்மையாக கட்டுறோமா? பொதுவாக இந்த ஆன்லைன் ஜாபில் ஜிஎஸ்டி நாங்கள் கட்டுறோம்னு சொல்கிறதோட ஒரு ப்ரூஃப் இருக்காது. ஆன்லைன் கம்பெனிலேயே ஜிஎஸ்டிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறது எஸ்பிஓவில். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்னு தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ஃப்ரீ ஜாயினிங்னால அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸுங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னால் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இன்வாய்ஸு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
மிக முக்கியமான கவர்மெண்ட்டுக்கு நேர்மையாக இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எஸ்பிஓ ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். இந்த ட்ரேட்மார்க்கை பற்றி கொஞ்சம் விசாரிங்க. எஸ்பிஓ ட்ரேட்மார்க்னா எஸ்பிஓ ஒரு வேர்டு. எஸ்பிஓட அந்த ஒரு நெட்டலாகவே வேறு இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பல கேள்விகள் இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டாக ஒன்று உருவாகணும்னா அந்த பிராண்ட் உருவாகும் போது அதோடைய டூப்ளிகேட்டாக இன்னொன்று உருவாகக்கூடாது. ட்ரேட்மார்க்குங்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. நாம் என்ன தாட்டில் செயல்படுறோம், நம்மளோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த ட்ரேட்மார்க்குள்ளே இருக்கிற பலவிதமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரேட்மார்க்கை பற்றி நீங்கள் தனியாக சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த ட்ரேட்மார்க்கில் நமக்குன்னு என்ன கொள்கை இருக்குது, நம்ம ஏன் இந்த நேமை சூஸ் பண்ணுறோம், ஸோ இதுக்குள்ள அர்த்தங்கள் என்ன, இதுக்குள்ள வருங்கால வேலை வாய்ப்புகள் என்னென்ன, இது எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி ஒரு அனுமதி பெறணும். இந்த அனுமதி கிடைச்சதுன்னா நம்மளோட நேமை வேற யாருமே பயன்படுத்த முடியாது. இதுதான் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். ஸோ எஸ்பிஓட ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் எஸ்பிஓக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இது எல்லாமே டோட்டலாகவே இந்த ஆன்லைன் ஜாபுக்குள்ளே கிடைக்காத ஒன்றுன்னு சொல்லலாம். எஸ்பிஓ காப்பிரைட். ஸோ இனிமேல் யூடியூபர்ஸ் நீங்கள் கவனமாக இருங்க. இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் ஏதாவது ரொம்பவே பில்டப்பாக எஸ்பிஓ பற்றி பேசினாலும் சரி, எஸ்பிஓவை ப்ரூஃபே இல்லாமல் நெகட்டிவாக பேசினாலும் சரி, உங்களோட சேனல் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பிஓக்கு காப்பிரைட் இருக்குது. ஸோ அது மூலமாக பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் பலவிதமான நெகட்டிவ்ஸ் வந்தாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போகிறது தான் எஸ்பிஓட நோக்கம். அந்த நோக்கம் நல்லதாகவே போகட்டுங்கிறது எல்லாருடைய ஏக்கம். ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட். எஸ்பிஓ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் தனி நபரோட பெயரில் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்தது. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறணும்னா அதுக்கேற்ற மாதிரி டீம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிறதுக்கு பிளானிங் இருக்கணும். ஸோ இந்த பிளானிங் மூலமாக எல்லாமே ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கணும், ஃப்யூச்சர் பிளானான முடிவு இருக்கணும். இது எல்லாமே இருக்கணுங்கிறது எஸ்பிஓட மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம். அந்த ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி இப்போ ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட். முன்னால் எஸ்பிஓக்குன்னு தனிநபரோட பேரில் மட்டும்தான் அந்த பேன் கார்டு இருந்துச்சு. இப்போ அதையும் மாற்றி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி தான் பேன் கார்டையும் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கு. ஸோ டோட்டலாகவே ஒரு ஆன்லைன் ஜாப்புக்குள்ளே ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சுலபமாக வாங்கலாம். ஒரு பேன் கார்டுங்கிறதும் சுலபமாக வாங்கலாம். ஸோ அதை தான் இதில் எல்லாம் ஸ்பெஷல் பாயிண்ட்டாக நான் சொல்லலை உங்ககிட்ட. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இது ஜென்ரலான ஒரு சர்டிஃபிகேட்ஸ். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எதையுமே நீங்கள் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கம்பெனியில் போகிறீங்க இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதோட தனித்துவம் என்னங்கிறத பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையோட சிறப்பம்சத்துக்கு ஒரு முன்னுரிமையாக இந்த இதெல்லாம் இருக்கும். எஸ்பிஓ எக்ஸ்பீரியன்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். எஸ்பிஓட அனுபவம். இந்த அனுபவம் 2018 இருந்து படாத அடியெல்லாம் பட்டு நாம் தான் கற்றுக்கிட்டு நாம் தான் சொல்லி கொடுக்கணும், நாம் தான் செய்யணுங்கிற ஒரு விதி. அந்த விதியையும் தன்னோட மதியால் வென்று இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், எஸ்பிஓங்கிற 3 வார்த்தையோட ஒரு பிராண்டாக உருவாகி நிற்கிறாங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா எஸ்பிஓட அனுபவம். இந்த அனுபவம் எல்லாமே யார் ஆரம்பத்தில் இருந்து கீழே இருந்தாங்களோ அவங்க மூலமாக அவங்களுக்கு தெரியும் பட்ட வழிகள் என்ன,
நாம் செய்யாததுக்கு என்னென்ன பழிகள் நம்ம மேலே விழுந்துச்சு அதையெல்லாம் தொடச்சி இப்போ எந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக வந்து நிற்கிறோம்னு, அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எஸ்பிஓ செக்யூர் சப்போர்ட். எஸ்பிஓட செக்யூர் சப்போர்ட்னா ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, உங்களோட டேட்டா பேஸும் சரி, அதையும் தாண்டி செக்யூர் சப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு பிரச்சனைனா போதும் அந்த இடத்துல மொத்தமாக தான் உங்களுக்காக வந்து நிற்பாங்க தவிர, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு டெலிகிராமில் எஸ்பிஓட நேமை வச்சு இல்லை ஜஸ்ட் எஸ்பிஓட குரூப்பில் இருந்து யாரோ உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒருத்தர் மெசேஜ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும், அந்த செகண்டே உங்களோட சப்போர்ட் எஸ்பிஓ கமெண்டர்ஸுக்கு கம்ப்ளைண்ட்ஸாக போச்சுன்னா அந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த சப்போர்ட் தான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எஸ்பிஓட கமெண்டர்ஸ் மட்டும் இல்லை, எஸ்பிஓட ஃபேமிலிஸுமே அப்படி தான். ஒருத்தருக்கு ஒன்றுனா ஒவ்வொருத்தரும் ஓட தான் செய்வாங்க. ஏன்னா இது குடும்பமாக, இது ஒரு குழுமமாக செயல்படுற ஒன்று. அதுதான் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எஸ்பிஓ அட்மின் டீம்ஸ். இந்த அட்மின் டீம்ஸை ஏன் ஸ்பெஷல் பாயிண்ட்டாக இங்கே ஒன்று வைக்கிறேன்னா, எஸ்பிஓ இந்த எஸ்பிஓக்கு பேக் பில்லர்ஸ்னு ஒருத்தவங்க உண்டு, முதுகெலும்புகள். ஒரு தடவை சைட்டுங்கிறது ரொம்பவே ஸ்லோ, அந்த ஸ்லோவை டெவலப்பர் டீம்கிட்ட நம்பி கொடுத்து இன்னொரு சைடு ஒரு டெவலப்பர் டீம் சொல்லி அதை இன்னொரு வெளியே ஒரு டெவலப்பர் டீம் கிட்ட ஒர்க் பண்ணி அந்த இடத்துல எஸ்பிஐ ஏமாந்து நின்றுச்சு. யாரை நம்புறதுங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டெவலப்பர் டீம் வேணும். அந்த டீம் எஸ்பிஐ கையில் இல்லை. பல டெவலப்பர் டீம் இருக்கலாம், ஆனால் எல்லார் மேலேயுமே அந்த நம்பிக்கைன்னு இல்லை. ஏன் எல்லாரையும் நம்பணும்? நாமளாக உட்காந்து படித்து பயிற்சி செஞ்சு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தலான்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அவ்வளவு பெருசாக அந்த ஒரு சைட்டை எஸ்பிஓ கையில் கொடுத்தாங்க. இந்த எஸ்பிஓட அட்மின் டீம்ஸ் அவ்வளோ ஒரு பேக்ரவுண்டில் அவ்வளோ விதமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. நிறைய நபர்களுக்கு சங்கர் சார் நைட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. காலையில் அவங்க பார்க்குற ஒர்க்குக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. தூங்குகிற டைமும் சரி, சாப்பிட்ற டைமும் சரி, இது எல்லாமே ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கையில் உள்ள மனிதனுக்கு எதிர்மாறாதான் இருக்கும். இது ஒரு சிம்பத்திக்காக சொல்லலை. நிறைய பேர் இந்த நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் நைட்டு ஏன் வருது, காலையிலேயே கொடுக்கலான்னு. ஸோ அந்த டைம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீயான டைம் தான் போட முடியும். அந்த ஃப்ரீ டைம் தான் அந்த நைட் டைம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டோட்டலாக எஸ்பிஎஃப் ஃபேமிலி, இந்த எஸ்பிஎஃப் ஃபேமிலி பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் எஸ்பிஓக்குள்ளே வந்திருக்கு. எஸ்பிஓவில் பிரேக்குன்னு சொல்லி வந்திருக்கு. எஸ்பிஓவில் ஐடியே தப்பே பண்ணாதவங்களுக்கு தண்டனைங்கிறது வந்திருக்கு. எஸ்பிஓக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுல பிரச்சனைன்னு வந்திருக்கு. வித்ட்ராவல் பண்ணுறதுல பிரச்சனைன்னு வந்திருக்கு. எக்கச்சக்க பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எஸ்பிஓ கூட சப்போர்ட் நின்னது எஸ்பிஓ ஃபேமிலிஸ். ஸோ எஸ்பிஓ ஃபேமிலிஸ் ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்கனால தான் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சிகள் எல்லாமே இன்னும் மேல் முயற்சிகளில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் தான். ஸோ இந்த கம்யூனிகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த டைம் March 8ங்கிறது ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட்டில் ஒரு பிளானிங் என்ன, அதில் எப்படி ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுறது, நோ இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறங்கிற இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்க எஸ்பிஓங்கிற ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக A to Z கிளியர் பண்ணுறேன். ஸோ எஸ்பிஓட ஸ்பெஷல் பாயிண்ட்ஸுங்கிறது என்னை பொறுத்தளவு ரொம்ப இன்னும் இருக்குது. ஆனால் இப்போ